Hi students, நம்ம accountancyல chapter 4 admission of a partner பார்த்துட்டு இருக்கோம். Previous videoல admission of partnerல accounting of goodwill ஓட journal entries எல்லாமே நம்ம பார்த்தோம். So அதை base பண்ணி நம்மளுக்கு TS Gravelல exercise questions இருக்கு. இந்த வீடியோல நம்ம TS Gravelல exerciseல question numbers 19 to 23 ஓட solutions பார்க்கலாம். Nineteenth question, gold and silver are partners sharing profits and losses in the ratio of 2:5. They admit copper on the condition that he will bring 14,000 rupees as a share of goodwill to be distributed between gold and silver. Copper's share in the future profits or losses will be 1/4. What will be the new profit sharing ratio and what amount of goodwill brought in by copper will be received by gold and silver? So, இங்க question என்ன கொடுத்திருக்காங்க? Gold silver partners, அவங்களோட profit sharing ratio 2:5. அவங்க காப்பர் அப்படின்னு ஒரு புது பார்ட்னர் அட்மிட் பண்றாங்க. காப்பர் வந்து 14,000 rupees அவரோட ஷேர் ஆஃப் குட்வில்லா கொண்டு வராரு. அண்ட் இந்த குட்வில்ல வந்து கோல்ட் அண்ட் சில்வருக்குள்ள டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம்ல, ஒரு புது பார்ட்னர் சாக்ரிஃபைசிங் பார்ட்னரை காம்பன்சேட் பண்றதுக்காக பிரீமியம் ஃபார் குட்வில் கொண்டு வருவாரு. அப்போ இந்த 14,000 rupees அப்படின்றது காப்பரோட பிரீமியம் ஃபார் குட்வில். ஸோ இதை யாருக்குள்ள டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க? கோல்ட் அண்ட் சில்வர். அப்ப கோல்ட் அண்ட் சில்வர் இங்க யாரு? சாக்ரிஃபைசிங் பார்ட்னர்ஸ். ஓகே, அப்புறம் காப்பரோட ப்ராஃபிட் ஷேர் வந்து 1/4 கொடுத்திருக்காங்க. கொஸ்டின் வந்து நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி காப்பர் கொண்டு வர அமௌண்ட் ஆஃப் குட்வில் வந்து எவ்வளவு கோல்டு ரிசீவ் பண்ணுவாரு, எவ்வளவு சில்வர் ரிசீவ் பண்ணுவாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவை கால்குலேட் பண்ணலாம். இங்க நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோக்கு நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க? கோல்ட் அண்ட் சில்வரோட ஓல்டு ப்ராஃபிட் ஷேர் கொடுத்திருக்காங்க, which is 2:5. ஓகே, அண்ட் காப்பரோட ஷேர் 1/4 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. பட் இங்க வந்து காப்பரோட ஷேருக்கு கோல்டு எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காரு, சில்வர் எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காருன்னு எதுவுமே கொடுக்கல. சோ அப்ப நம்ம என்ன செய்யணும்? let the total profit of the new firm be 1 ன்னு அசியூம் பண்றோம். அப்ப நியூ ஃபர்மோட டோட்டல் ப்ராஃபிட் 1 இருக்கும்போது காப்பரோட ஷேர் அதுல எவ்வளவு? 1/4. ஓகே, அப்ப ரிமைனிங் ப்ராஃபிட் ஷேர் எவ்வளவு வரும்? 1 minus 1/4. So இதுக்கு LCM எடுத்தோம்னா 4 வரும். So 4 minus 1 divided by 4, which is 3/4 remaining profit share. இப்போ இந்த remaining profit share யாருக்குள்ள டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறோம்? கோல்ட் அண்ட் சில்வர். சோ அவங்க எந்த ரேஷியோல எடுத்துக்க போறாங்க? 2:5 அந்த ரேஷியோல எடுத்துக்க போறாங்க. சோ அப்ப அவங்களோட நியூ ப்ராஃபிட் ஷேர் கிடைக்கும். சோ கோல்டோட நியூ ப்ராஃபிட் ஷேர் வந்து ரிமைனிங் ப்ராஃபிட் ஷேர் 3/4 into அவரோட ஓல்டு ப்ராஃபிட் ஷேர், which is 2/7. So 3/4 into 2/7. 3 2s are 6 divided by 4 7s are 28. So it is 6/28. Next, silveroட new profit share. Remaining profit share 3/4 into அவரோட old profit share 5/7. So 3/4 into 5/7. 3 5s are 15 divided by 4 7s are 28. So 15/28. Next வந்து காப்பரோட ஷேர் எவ்வளோ? 1/4. ஓகே, இப்ப நம்ம நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ எழுதலாம். பட் எழுதுறதுக்கு முன்னாடி என்ன பார்த்துக்கணும்? எல்லா டினாமினேட்டரும் சேமா இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா கோல்ட் அண்ட் சில்வருக்கு டினாமினேட்டர் 28 இருக்கு, பட் காப்பருக்கு வந்து 4 தான் இருக்கு. சோ அப்ப இந்த 4 நம்ம 28 கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சோ அப்ப காமன் டினாமினேட்டர் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ எழுத முடியும். சோ அப்ப இந்த 4 28 கன்வெர்ட் பண்ணா 7 ஆல மல்டிப்ளை பண்ணும். சோ டினாமினேட்டர் 7 ஆல மல்டிப்ளை பண்ணா நியூமரேட்டரையும் 7 ஆல மல்டிப்ளை பண்ணும். So 1/4 into 7/7, which is 7/28. So new profit sharing ratio of gold, silver and copper எவ்வளோ? 6:15:7. Okay. இப்போ நம்மளுக்கு நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, காப்பர் கொண்டு வர அமௌண்ட் ஆஃப் குட்வில்ல கோல்டு எவ்வளவு ரிசீவ் பண்ணுவாரு, சில்வர் எவ்வளவு ரிசீவ் பண்ணுவாருன்னு கேட்டிருக்காங்க. சோ இவங்க ரெண்டு பேரும் எந்த ரேஷியோல எடுத்துக்கணும்? சாக்ரிஃபைசிங் ரேஷியோல எடுத்துக்கணும். அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? சாக்ரிஃபைசிங் ரேஷியோ ஆஃப் கோல்டு அண்ட் சில்வரை கண்டுபிடிக்கணும். சோ இந்த மாதிரி கொஸ்டின்ல வெறும் ஓல்டு பார்ட்னர்ஸோட ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ இருக்கு அண்ட் நியூ பார்ட்னரோட ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் மட்டும் இருக்கு அப்படின்னா சாக்ரிஃபைசிங் ரேஷியோ ஆஃப் த ஓல்டு பார்ட்னர்ஸ் சேம் ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ தான். சோ அப்ப சாக்ரிஃபைசிங் ரேஷியோ ஆஃப் கோல்ட் அண்ட் சில்வர் வந்து 2:5. இப்ப நம்ம கோல்ட் அண்ட் சில்வர் எவ்வளவு காப்பர் கிட்ட இருந்து அமௌண்ட் ஆஃப் குட்வில் ரிசீவ் பண்றாங்க அப்படின்னு கால்குலேட் பண்ணலாம். சோ காப்பர் எவ்வளவு பிரீமியம் ஃபார் குட்வில் கொண்டு வராரு? 14,000 rupees. And gold and silver ஓட sacrificing ratio என்னது? 2:5. ஓகே, இப்ப கோல்ட் எவ்வளவு ரிசீவ் பண்றாரு அந்த குட்வில்ல அப்படின்னு பார்ப்போம். So it is 14,000 into 2/7, which is 4,000 rupees. Next, silver எவ்வளவு ரிசீவ் பண்ண போறாரு அப்படின்னு பார்க்கலாம். 14,000 into 5/7, which is 10,000 rupees. இதுதான் இந்த சம்முக்கு சொல்யூஷன்.
20th question. Vimal and Nirmal are partners in a firm sharing profits and losses in the ratio of 3:2. Kailash is admitted as a partner. Vimal gives 1/5 of his share and Nirmal gives 2/5 of his share in favor of Kailash. For the purpose of Kailash's admission, goodwill of the firm is valued at 75,000 rupees and Kailash brings his share of goodwill in cash, which is retained in the business. Journalize the above transactions. So இங்க கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க, விமல் நிர்மல் பார்ட்னர்ஸ், அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 3:2. அவங்க கைலாஷ் அப்படின்னு ஒரு புது பார்ட்னரை அட்மிட் பண்றாங்க. சோ விமல் வந்து அவரோட ப்ராஃபிட் ஷேர்ல 1/5 கைலாஷ்க்கு கொடுத்திருக்காரு அண்ட் நிர்மல் வந்து அவரோட ப்ராஃபிட் ஷேர்ல 2/5 கைலாஷ்க்கு கொடுத்திருக்காரு. அப்போ விமலும் நிர்மல் என்ன செஞ்சிருக்காங்க, அவங்க ப்ராஃபிட் ஷேரை சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காங்க கைலாஷ்காக. சோ இவங்க ரெண்டு பேருமே சாக்ரிஃபைசிங் பார்ட்னர்ஸ். ஓகே, கைலாஷ் அட்மிட் பண்றதுனால அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, ஃபர்மோட குட்வில்ல வேல்யூ பண்ணிருக்காங்க. ஏன்னா கைலாஷ் வந்து பிரீமியம் ஃபார் குட்வில் கொண்டு வரணும் அண்ட் அது வந்து யாருக்கு போகும், சாக்ரிஃபைசிங் பார்ட்னர்ஸ்க்கு அவங்களோட சாக்ரிஃபைசிங் ரேஷியோல போகும். அண்ட் கைலாஷ் வந்து ஷேர் ஆஃப் குட்வில்ல கேஷ்ல கொண்டு வந்திருக்காரு அண்ட் இது பிசினஸ்லயே ரீடைன் ஆகுது. சோ இதுக்கு ஜர்னல் என்ட்ரிஸ் பாஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, சோ இப்போ ஜர்னல் என்ட்ரி பாஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சில கால்குலேஷன்ஸ் போடணும். ஓகே, இங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கைலாஷோட ப்ராஃபிட் ஷேர் எவ்வளோ அப்படிங்கிறது கொடுக்கல. நம்மளுக்கு ஏன் கைலாஷோட ப்ராஃபிட் ஷேர் தெரியணும் அப்படின்னா, இங்க வந்து குட்வில் ஆஃப் த ஃபர்ம் கொடுத்திருக்காங்க. இதுல கைலாஷோட ஷேர் ஆஃப் குட்வில் எவ்வளோ அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். சோ அவரோட ப்ராஃபிட் ஷேர் வச்சுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த பிரீமியம் ஃபார் குட்வில் கைலாஷ் கொண்டு வராருல, அது யாருக்குள்ள டிஸ்ட்ரிபியூட் ஆகும், சாக்ரிஃபைசிங் பார்ட்னர்ஸ்குள்ள டிஸ்ட்ரிபியூட் ஆகும். எந்த ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் ஆகும், சாக்ரிஃபைசிங் ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அப்ப விமல் அண்ட் நிர்மலோட சாக்ரிஃபைசிங் ரேஷியோவை நம்ம கால்குலேட் பண்ணணும். சோ இந்த ரெண்டு கால்குலேஷனையும் ஃபர்ஸ்ட் நம்ம போட்டுக்கலாம். ஓகே, சோ விமல் எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரோட ஷேர்ல 1/5 கொடுத்திருக்காரு. சோ அவரோட ப்ராஃபிட் ஷேர் எவ்வளவு, 3/5. அதுல 1/5 கொடுத்திருக்காரு. சோ 3/5 into 1/5 which is 3/25. நெக்ஸ்ட் நிர்மல் வந்து அவரோட ப்ராஃபிட் ஷேர்ல 2/5 கொடுத்திருக்காரு. சோ நிர்மல் எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காரு, அவரோட ப்ராஃபிட் ஷேர் 2/5 அண்ட் அவர் வந்து அதுல 2/5 கொடுத்திருக்காரு. சோ 2/5 into 2/5 which is 4/25. ஓகே, இப்ப சாக்ரிஃபைசிங் ரேஷியோ ஆஃப் விமல் அண்ட் நிர்மல் எவ்வளோ, 3:4. ஓகே, அடுத்தது இப்போ நம்ம கைலாஷோட ப்ராஃபிட் ஷேரை கால்குலேட் பண்ணுவோம். சோ இதை எப்படி கால்குலேட் பண்ணுவோம், விமலோட சாக்ரிஃபைஸையும் நிர்மலோட சாக்ரிஃபைஸையும் தான் கைலாஷ் எடுத்துட்டு இருக்காரு இல்லையா. சோ அப்ப இந்த ரெண்டு சாக்ரிஃபைஸையும் நம்ம ஆட் பண்ணா கைலாஷோட ப்ராஃபிட் ஷேர் கிடைக்கும். சோ 3/25 plus 4/25 which is 7/25 கைலாஷோட ப்ராஃபிட் ஷேர். ஜர்னல் என்ட்ரி பாஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து கைலாஷோட ஷேர் ஆஃப் குட்வில்ல கால்குலேட் பண்ணிக்கலாம். சோ இங்க குட்வில் ஆஃப் த ஃபர்ம் 75,000 rupees கொடுத்திருக்காங்க அண்ட் கைலாஷோட ப்ராஃபிட் ஷேர் வந்து 7/25. So கைலாஷோட ஷேர் ஆஃப் குட்வில் 75,000 into 7/25 which is 21,000 rupees. Okay, and sacrificing ratio of விமல் and நிர்மல் எவ்வளோ, 3:4. இப்போ நம்ம ஜர்னல் என்ட்ரிஸ் பாஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் எழுதிக்கோங்க, காலம்ஸ் ஓபன் பண்ணிக்கோங்க. எப்பவுமே காலம்க்கு லைன் டிரா பண்ணி அதை ப்ராப்பரா நேம் பண்ணுங்க. இப்ப ஃபர்ஸ்ட் என்ட்ரி எதுக்கு போட போறோம், கைலாஷ் வந்து அவரோட ஷேர் ஆஃப் குட்வில்ல கேஷ்ல கொண்டு வராரு. சோ அப்ப கேஷா உள்ள கொண்டு வரும்போது ஃபர்மோட கேஷ் பேலன்ஸ் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். அப்ப கேஷ் அக்கௌண்ட்டை நம்ம டெபிட் பண்றோம். எதனால இந்த கேஷ் அக்கௌண்ட் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, பிரீமியம் ஃபார் குட்வில்னால. சோ பிரீமியம் ஃபார் குட்வில்ல நம்ம கிரெடிட் பண்றோம். சோ கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு பிரீமியம் ஃபார் குட்வில் which is 21,000 rupees. ஓகே, அண்ட் இதுக்கு நரேஷன் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த பிரீமியம் ஃபார் குட்வில் யாருக்கு போகுது, விமல் அண்ட் நிர்மல் அவங்களோட சாக்ரிஃபைசிங் ரேஷியோல இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்க போறாங்க. சோ அப்ப என்ட்ரி வந்து பிரீமியம் ஃபார் குட்வில் அக்கௌண்ட் டெபிட் டு விமல்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டு நிர்மல்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். சோ இங்க கேபிட்டல் அக்கௌண்ட் போடுறதுக்கு முன்னாடி கொஸ்டின்ல செக் பண்ணிக்கோங்க, இவங்க வந்து பிக்ஸட் கேபிட்டல் அக்கௌண்ட் மெத்தட் ஃபாலோ பண்றாங்களா, ஃபிளக்சுவேட்டிங் கேபிட்டல் அக்கௌண்ட் மெத்தட் ஃபாலோ பண்றாங்களான்னு. இங்க கொஸ்டின்ல நம்மளுக்கு எதுவுமே அதை பத்தி மென்ஷன் பண்ணாததுனால இதை வந்து பார்ட்னர் சாக்ரிஃபைசிங் பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றோம். ஓகே, சோ பிரீமியம் ஃபார் குட்வில் எவ்வளோ, 21,000 rupees. இதை இவங்க எந்த ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிறாங்க, சாக்ரிஃபைசிங் ரேஷியோ 3:4ல. சோ விமலோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு 21,000 into 3/7 நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்றோம் which is 9,000 rupees and நிர்மலோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு 21,000 into 4/7 which is 12,000 rupees. இதுக்கு நரேஷன் எழுதிக்கோங்க. சோ இங்க கொஸ்டின்ல நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ஷேர் ஆஃப் குட்வில் வந்து பிசினஸ்லயே ரீடைன் பண்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சோ அப்ப நம்ம இந்த செகண்ட் ஜர்னல் என்ட்ரியோட ஸ்டாப் பண்ணிடணும். அதாவது இந்த பிரீமியம் ஃபார் குட்வில்ல விமல் அண்ட் நிர்மல் வந்து அவங்களோட சாக்ரிஃபைசிங் ரேஷியோல ஷேர் பண்ணிக்கிறது, இந்த என்ட்ரியோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கணும். இதுதான் இந்த கொஸ்டினுக்கு சொல்யூஷன்.
Question number 21. Pass journal entries in the books of the firm to record the following arrangements. Subdivision A, B and C are partners sharing profits in the ratio of 3:2. D is admitted paying a premium of 20,000 rupees for 1/4 share of the profit. Shares of B and C remain as before. ஸோ இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா புக்ஸ் ஆஃப் த ஃபர்ம்ல ஜார்னல் என்ட்ரிஸ் பாஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த 21 கொஸ்டின் நம்பருக்கு நம்மளுக்கு ரெண்டு சப்டிவிஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம சப்டிவிஷன் ஏயோட சொல்யூஷன் பார்க்கலாம். ஸோ சப்டிவிஷன் ஏல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா பிஎன்சி பார்ட்னர்ஸ் அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 3:2. அவங்க டீன்னு ஒரு புது பார்ட்னர் அட்மிட் பண்றாங்க. அண்ட் டி வந்து 20,000 rupees பிரீமியம் ஃபார் குட்வில் கொண்டு வராரு. அவரோட ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் 1/4. பிஎன்சி வந்து நியூ ஃபர்ம்ல அவங்களோட ஏற்கனவே என்ன ப்ராஃபிட் ஷேர் இருந்துச்சோ அதே தான் வச்சுக்க போறாங்க. ஓகே, சோ இப்போ இதுக்கு ஜர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணும். சோ ஜர்னல் என்ட்ரி என்னென்ன இதுக்கு டிரான்சாக்ஷன்ஸ்க்கு நம்ம பாஸ் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டி கொண்டு வர பிரீமியம் ஃபார் குட்வில்க்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ட்ரி பாஸ் பண்ணும். செகண்ட் வந்து அந்த பிரீமியம் ஃபார் குட்வில்ல சாக்ரிஃபைசிங் பார்ட்னர் சாக்ரிஃபைசிங் ரேஷியோல ஷேர் பண்ணிக்கிறாங்கல்ல அதுக்கான என்ட்ரி. ஏன்னா இங்க வந்து எதுவுமே நம்மளுக்கு மென்ஷன் பண்ணல. அந்த பிரீமியம் ஃபார் குட்வில்ல வித்ட்ரா பண்றாங்களா எதுவுமே மென்ஷன் பண்ணல. சோ கொஸ்டின் வந்து ஒண்ணுமே இல்லாம இருந்துச்சு அப்படின்னா அப்ப அந்த குட்வில்ல வந்து பிசினஸே ரீடைன் பண்றாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, சோ இப்போ அந்த பிரீமியம் ஃபார் குட்வில் சாக்ரிஃபைசிங் பார்ட்னர்ஸ்க்கு போகணும்ல, அப்ப அவங்களோட சாக்ரிஃபைசிங் ரேஷியோ தெரியணும்ல. சோ இந்த கேஸ்ல சாக்ரிஃபைசிங் ரேஷியோ ஆஃப் பிஎன்சி சேம் 3:2 தான் இருக்கும். ஓகே, இப்ப ஜர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணலாம். ஹெட்டிங் எழுதிக்கோங்க, காலம்ஸ் ஓபன் பண்ணிக்கோங்க, காலம்ஸை நேம் பண்ணுங்க. சோ ஃபர்ஸ்ட் என்ட்ரி எதுக்கு போட போறோம்? இந்த பிரீமியம் ஃபார் குட்வில்ல டி கொண்டு வரதுக்கான என்ட்ரி. சோ பேங்க் அக்கவுண்ட் டெபிட் டு பிரீமியம் ஃபார் குட்வில் எவ்வளவு கொண்டு வராரு? 20,000 rupees. அண்ட் இதுக்கு நரேஷன் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த பிரீமியம் ஃபார் குட்வில்ல சாக்ரிஃபைசிங் பார்ட்னர்ஸ் அவங்களோட சாக்ரிஃபைசிங் ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்க போறாங்க. சோ அதுக்கான என்ட்ரி பிரீமியம் ஃபார் குட்வில் அக்கவுண்ட் டெபிட். இங்க வந்து நம்ம பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கவுண்ட் எழுதுறதுக்கு முன்னாடி என்ன பாத்துக்கணும்? இங்க பிக்ஸ்ட் கேபிட்டல் மெத்தட் ஃபாலோ பண்றாங்களா இல்ல பிளக்சுவேட்டிங் கேபிட்டல் அக்கவுண்ட் மெத்தட் ஃபாலோ பண்றாங்களா? இங்க வந்து எதுவுமே நம்மளுக்கு சொல்லல. சோ அப்ப அது பிளக்சுவேட்டிங் கேபிட்டல் அக்கவுண்ட் மெத்தட்னு நம்ம அசியூம் பண்ணி என்ன செய்யறோம்? இந்த பிரீமியம் ஃபார் குட்வில்ல பி அண்ட் சியோட கேபிட்டல் அக்கவுண்ட்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்றோம். சோ டு பிஸ் கேபிட்டல் அக்கவுண்ட் டு சிஸ் கேபிட்டல் அக்கவுண்ட். பிரீமியம் ஃபார் குட்வில் எவ்வளோ? 20,000 rupees. சோ பி யோட ஷேர் எவ்வளவு வரும்? 20,000 into 3/5 which is 12,000 rupees. and C க்கு வந்து 20,000 into 2/5 which is 8,000 rupees. இதுக்கு நரேஷன் எழுதிக்கோங்க. Question number 21, B subdivision பார்க்கலாம். So question வந்து B and C are partners sharing profits and losses in the ratio of 3:2. D is admitted paying premium of 21,000 rupees for 1/4 share of profits which he takes 1/6 from B and 1/12 from C. So இங்க என்ன கொடுத்திருக்காங்க? B and C partners அவங்களோட profit sharing ratio 3:2. D ன்னு ஒரு புது பார்ட்னர் அட்மிட் பண்றாங்க. and D வந்து premium for goodwill 21,000 rupees கொண்டு வராரு. அவரோட share of profits 1/4. ஓகே, சோ இந்த 1/4 ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ட டி எப்படி எடுத்துக்கிறாரு? பி கிட்ட இருந்து 1/6 சி கிட்ட இருந்து 1/12 எடுத்துக்கிறாரு. ஓகே, சோ அப்ப நம்மளுக்கு இங்க என்ன சொல்லியிருக்காங்க? பி வந்து அவரோட ப்ராஃபிட் ஷேர்ல இருந்து 1/6 டிக்கு கொடுத்துட்டாரு. சி வந்து அவரோட ப்ராஃபிட் ஷேர்ல இருந்து 1/12 டிக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இங்க டைரக்டா நம்மளுக்கு பி அண்ட் சியோட சாக்ரிஃபைஸ் என்ன அப்படிங்கறத கொடுத்துட்டாங்க. சோ பி யோட சாக்ரிஃபைஸ் எவ்வளோ? 1/6. C யோட சாக்ரிஃபைஸ் எவ்வளோ? 1/12. இப்போ நம்ம சாக்ரிஃபைசிங் ரேஷியோ எழுதணும். சோ எழுதுறதுக்கு முன்னாடி என்ன பாத்துக்கணும்? ரெண்டு பேரோட டினாமினேட்டருமே காமனா இருக்கான்னு பாக்கணும். சோ இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு B யோட சாக்ரிஃபைஸ்ல வந்து டினாமினேட்டர்ல 6 இருக்கு and C யோடதுல 12 இருக்கு. அப்ப நம்ம என்ன செய்யலாம்? இந்த B யோட சாக்ரிஃபைஸ வந்து டினாமினேட்டர் 12 கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சோ 6 12 கன்வெர்ட் பண்ணா என்ன செய்யணும்? 2 ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்ப நியூமரேட்டரையும் நம்ம 2 ஆல மல்டிப்ளை பண்ணணும். சோ 1/6 into 2/2 which is 2/12. இப்ப நம்ம சாக்ரிஃபைசிங் ரேஷியோ of B and C எழுதலாம் which is 2:1. ஓகே, இப்போ இந்த கொஸ்டின்ல நம்ம என்ன பாஸ் பண்ண போறோம்? ஜர்னல் என்ட்ரி. இங்க என்ன கொடுத்திருக்காங்க? டி வந்து பிரீமியம் ஃபார் குட்வில் 21,000 rupees எடுத்துட்டு வந்திருக்காரு. சோ ஃபர்ஸ்ட் ஜர்னல் அதுக்கு போடுவோம். நெக்ஸ்ட் வந்து இந்த பிரீமியம் ஃபார் குட்வில் சாக்ரிஃபைசிங் பார்ட்னர்ஸ் வந்து சாக்ரிஃபைசிங் ரேஷியோல ஷேர் பண்ணிக்குவாங்க. சோ அதுக்கான என்ட்ரி. அண்ட் கொஸ்டின் வந்து சைலண்டா இருக்கு. நம்மளுக்கு வந்து அந்த பிரீமியம் ஃபார் குட்வில்ல வித்ட்ரா பண்ணிருக்காங்க அந்த மாதிரி எதுவுமே சொல்ல. சோ பிரீமியம் ஃபார் குட்வில்ல வந்து பிசினஸ்லயே ரீடைன் பண்றாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். சோ இப்ப ஜர்னல் பாஸ் பண்ணலாம். ஹெட்டிங் எழுதிக்கோங்க, காலம்ஸ் ஓபன் பண்ணிக்கோங்க அண்ட் காலம்ஸை நேம் பண்ணுங்க. சோ ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்து இந்த 21,000 rupees பிரீமியம் ஃபார் குட்வில் கொண்டு வராரு இல்லையா அதுக்கான என்ட்ரி. சோ பேங்க் அக்கவுண்ட் டெபிட் டு பிரீமியம் ஃபார் குட்வில் 21,000. ஓகே, அண்ட் இதுக்கு நரேஷன் எழுதுங்க.
நெக்ஸ்ட் வந்து இந்த பிரீமியம் ஃபார் குட்வில்ல நம்ம பி அண்ட் சிக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறோம். ஸோ அவங்களோட கேபிட்டல் அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ண போறோம். எகெயின் இங்க பிக்ஸ்ட் கேபிட்டல்ஸா இல்ல பிளக்சுவேட்டிங் கேபிட்டலா எதுவுமே கொடுக்கல. ஸோ அப்ப நம்ம இது பிளக்சுவேட்டிங் அசியூம் பண்ணி பி அண்ட் சியோட கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட் பண்ண போறோம். ஸோ பிரீமியம் ஃபார் குட்வில் அக்கௌண்ட் டெபிட் டு பிஸ் கேபிட்டல் டு சிஸ் கேபிட்டல். ஸோ பிரீமியம் ஃபார் குட்வில் எவ்வளோ 21,000 rupees. இந்த 21,000 rupees பி அண்ட் சி எப்படி ஷேர் பண்ணிக்குவாங்க அவங்களோட சாக்ரிஃபைசிங் ரேஷியோல. So, அப்ப B க்கு 21,000 into 2 by 3 which is 14,000 rupees and C க்கு 21,000 into 1 by 3 which is 7,000 rupees. So, இதுக்கும் narration எழுதிருங்க. இதுதான் இந்த சம்முக்கு solution. Question number 22. B and C are in partnership sharing profits and losses as 3:1. They admit D as a partner in the firm. D pays premium of 15,000 rupees for 1/3 share of the profits. As between themselves, B and C agree to share future profits and losses equally. Draft journal entry showing appropriations of the premium money. So, இங்க question என்ன கொடுத்திருக்காங்க B and C partners அவங்களோட profit sharing ratio 3:1. அவங்க D அப்படின்னு ஒரு புது பார்ட்னரா அட்மிட் பண்றாங்க. D வந்து 15,000 rupees premium for goodwill கொண்டு வராரு and அவரோட profit share வந்து 1/3. ஓகே, B and C வந்து அவங்களோட future profits ஈக்குவலா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்காங்க. ஓகே, so journal entries பாஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த பிரீமியம் மணியை அப்ராப்ரியேட் பண்ணி, அப்ராப்ரியேஷனை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி, அதாவது இந்த பிரீமியம் ஃபார் குட்வில்ல டி கொண்டு வராரு இல்லையா, அதை யார் எடுத்துக்குவாங்க, சாக்ரிஃபைசிங் பார்ட்னர்ஸ் எடுத்துக்குவாங்க. ஸோ அவங்கக்குள்ள அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிறாங்க இல்லையா, அதுக்கான என்ட்ரியை தான் பாஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ இங்க ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சாக்ரிஃபைசிங் ரேஷியோ என்ன பிக்கும் சிக்கும் அப்படிங்கறத நம்ம கால்குலேட் பண்ணோம். ஓகே, அதை கால்குலேட் பண்றதுக்கு நம்ம வந்து நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவை கண்டுபிடிக்கணும். ஏன்னா இங்க என்ன கொடுத்திருக்காங்க நம்மளுக்கு பி அண்ட் சி ஃபியூச்சர் ப்ராஃபிட்ஸை ஈக்குவலா வச்சுக்க போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் டியோட ப்ராஃபிட் ஷேர் கொடுத்திருக்காங்க அண்ட் பி அண்ட் சியோட ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கொடுத்திருக்காங்க. ஸோ இத்தனை இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்கிறதுனால நம்ம என்ன செய்ய போறோம், நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ண போறோம். ஸோ இங்க ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ ஆஃப் பி அண்ட் சி எவ்வளவு கொடுத்திருக்காங்க 3:1. அவங்க ஃபியூச்சர் ப்ராஃபிட்ஸ் எப்படி வச்சுக்கலாம் டிசைட் பண்ணியிருந்தாங்க 1:1 ரேஷியோல வச்சுக்கலாம் டிசைட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் டியோட ஷேர் எவ்வளவு இங்க 1/3. ஓகே, சோ இப்போ நம்ம என்ன அசியூம் பண்ண போறோம், let the total profit of the new firm be 1. அதுல டியோட ஷேர் எவ்வளவு 1/3. இப்போ ரிமைனிங் ப்ராஃபிட் ஷேர் எவ்வளவு இருக்கும் 1 minus 1/3 which is 2/3 இருக்கும். ஓகே, இந்த 2/3 B and C அவங்களோட ஃபியூச்சர் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல எடுத்துக்குவாங்க. அப்ப அவங்களோட நியூ ப்ராஃபிட் ஷேர் என்னன்னு கண்டுபிடிப்போம். ஓகே, சோ இப்போ B யோட நியூ ப்ராஃபிட் ஷேர் வந்து ரிமைனிங் ப்ராஃபிட் ஷேர் 2/3 into அவங்களோட ஃபியூச்சர் ப்ராஃபிட் ஷேர் 1/2. So 2/3 into 1/2 which is 2/6. Next C யோட new profit share வந்து remaining profit share 2/3 into C யோட future profit share 1/2. So 2/3 into 1/2 which is 2/6. And D யோட profit share எவ்வளோ 1/3. இப்ப நம்ம நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ எழுதுறதுக்கு முன்னாடி டினாமினேட்டர் காமனா இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா பி அண்ட் சிக்கு டினாமினேட்டர்ல 6 இருக்கு, அதே டிக்கு 3 தான் இருக்கு. ஸோ அப்ப இந்த 3 வந்து நம்ம 6 கன்வெர்ட் பண்ணும். அப்ப டினாமினேட்டர் 2 மல்டிப்ளை பண்ணும். ஸோ டினாமினேட்டர் 2 மல்டிப்ளை பண்ணா நியூமரேட்டர் என்ன பண்ணும் 2 மல்டிப்ளை பண்ணும். ஸோ இன்டூ 2/2 which is 2/6. இப்ப நம்ம நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ ஆஃப் BCD எழுதலாம் which is 2:2:1 or it is 1:1:1. இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணா நம்மளுக்கு 1:1:1 வரும். நெக்ஸ்ட் நம்ம சாக்ரிஃபைஸ் ஷேர் எவ்வளோ அப்படிங்கறத கால்குலேட் பண்ணலாம். பி அண்ட் சிக்கு இங்க ஓல்ட் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ தெரியும், நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ தெரியும். இதை வச்சு நம்ம சாக்ரிஃபைஸ் ஷேர் கால்குலேட் பண்ணலாம். ஃபார்முலா வந்து ஓல்டு ப்ராஃபிட் ஷேர் மைனஸ் நியூ ப்ராஃபிட் ஷேர். ஸோ பிக்கு பாத்தீங்கன்னா ஓல்டு ப்ராஃபிட் ஷேர் 3/4 அண்ட் நியூ ப்ராஃபிட் ஷேர் 1/3. ஸோ 3/4 மைனஸ் 1/3 இங்க நம்ம LCM 12 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ 4 3s are 12, 3 3s are 9 மைனஸ் 3 4s are 12, 1 4s are 4. So 9 minus 4 divided by 12 which is 5/12. இங்க பாத்தீங்கன்னா Bக்கு old profit share ஜாஸ்தியா இருக்கு, new profit share கம்மியா இருக்கு. So இவர் வந்து sacrifice பண்ணிருக்காரு. Next வந்து Cக்கு. C யோட old profit share 1/4 and new profit share 1/3. So 1/4 minus 1/3. இங்க again நம்ம LCM 12 எடுப்போம். 4 3s are 12, 1 3s are 3 minus 3 4s are 12, 1 4s are 4. 3 minus 4 divided by 12 which is minus 1/12. இங்க Cக்கு பாத்தீங்கன்னா old profit share வந்து கம்மியா இருக்கு, நியூ ப்ராஃபிட் ஷேர் ஜாஸ்தியா இருக்கு. அப்ப வேற என்ன பண்ணிருக்காரு, கெயின் பண்ணிருக்காரு. ஓகே, அப்ப B மட்டும் தான் சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காரு, C வந்து கெயின் பண்ணிருக்காரு. ஓகே, இப்ப நம்ம சேஞ்ச் இன் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல படிச்சிருக்கோம் இல்லையா,
கெய்னிங் பார்ட்னர் வந்து சாக்ரிஃபைசிங் பார்ட்னருக்கு பிரீமியம் ஃபார் குட்வில்ல காம்பன்சேட் பண்ணும். ஸோ எப்படி வந்து ஒரு நியூ பார்ட்னர் சாக்ரிஃபைசிங் பார்ட்னருக்கு குட்வில் காம்பன்சேட் பண்றாரோ, பிரீமியம் ஃபார் குட்வில் காம்பன்சேட் பண்றாரோ, அதே மாதிரிதான் கெய்னிங் பார்ட்னரும் என்ன செய்யணும், சாக்ரிஃபைசிங் பார்ட்னருக்கு அவரோட ஷேர் ஆஃப் குட்வில்ல காம்பன்சேட் பண்ணணும். அப்ப இங்க நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், சி வந்து எவ்வளவு ஷேர் ஆஃப் குட்வில் கொடுக்கணும் பிக்கு அப்படிங்கறத நம்ம கால்குலேட் பண்ணணும். அப்ப நம்மளுக்கு என்ன தெரியணும், குட்வில் ஆஃப் த ஃபர்ம் தெரியணும். ஓகே, சோ குட்வில் ஆஃப் த ஃபர்ம் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுவோம், இங்க டியோட குட்வில் எவ்வளோன்னு தெரியும், 15,000 rupees. சோ இந்த 15,000 rupees அவரோட 1/3 ப்ராஃபிட் ஷேருக்கு வந்திருக்கு. அப்போ நம்ம இதை ரிவர்ஸ் பண்ணோம் அப்படின்னா குட்வில் ஆஃப் த ஃபர்ம் கிடைக்கும். So goodwill of the firm is equal to 15,000 into 3/1. அதாவது D யோட profit share நம்ம reverse பண்ணா நம்மளுக்கு goodwill of the firm கிடைக்கும். Okay, which is 45,000 rupees. இப்ப இந்த 45,000 rupeesல 1/3 calculate பண்ணுங்க. D யோட premium for goodwill 15,000 rupees வருதா? So அப்போ நம்ம இந்த 15,000 into D யோட profit share வந்து reciprocate பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு goodwill of the firm கிடைக்கும். Okay. இப்ப நம்ம journal entry pass பண்ணலாம். columns open பண்ணிக்கோங்க, name பண்ணிக்கோங்க. and first entry வந்து D கொண்டு வர premium for goodwill க்கு. So bank account debit to premium for goodwill which is 15,000 rupees and இதுக்கு narration எழுதிக்கோங்க. next வந்து இந்த premium for goodwill யாருக்கு போகணும், யார் sacrifice பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் போகும். So இந்த கேஸ்ல B க்கு மட்டும்தான் போகும். and C என்ன பண்ணிருக்காரு, gain பண்ணிருக்காரு. அப்ப C யும் என்ன செய்யணும், B க்கு compensate பண்ணணும். இதை நம்ம change in profit sharing ratioல படிச்சிருக்கோம் இல்லையா, gaining partner வந்து sacrificing partnerக்கு premium for goodwill compensate பண்ணும் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அப்ப C யும் என்ன செய்யணும், அவரோட share of goodwill B க்கு கொடுக்கணும். okay, so அப்ப entry வந்து premium for goodwill account debit, C's capital account debit to B's capital account. Okay, so premium for goodwill எவ்வளோ, 15,000 rupees. C யோட share of goodwill நம்ம calculate பண்ணோம். So இங்க goodwill of the firm 45,000 rupees. அதுல C எவ்வளோ gain பண்ணிருக்காரு, 1/12. So அந்த 1/12ல calculate பண்றோம் 45,000ல. So 45,000 into 1/12 which is 3,750. அப்ப இந்த total amount யார் receive பண்றாங்க, B receive பண்றாரு. So B யோட capital accountக்கு நம்ம credit பண்றோம். 15,000 plus 3,750 which is 18,750 and இதுக்கு narration எழுதிருங்க. Question number 23. Geeta and Meeta are partners in a firm sharing profits in the ratio of 3:2. They admit Anita as a new partner. The new profit sharing ratio between Geeta, Meeta and Anita will be 5:3:2. Anita brought 25,000 rupees for a share of premium for goodwill. Pass necessary journal entries for the treatment of goodwill. So, இங்க question என்ன கொடுத்திருக்காங்க, Geeta, Meeta partners, அவங்களோட profit sharing ratio 3:2. அவங்க Anita அப்படின்னு ஒரு புது பார்ட்னரை உள்ள கொண்டு வராங்க. அதனால அவங்களோட நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ வந்து 5:3:2 ஆயிடுச்சு. ஓகே, சோ அனிதா வந்து பிரீமியம் ஃபார் குட்வில்ல 25,000 rupees அவளோட ஷேர் கொண்டு வரா. இதுக்கு ஜர்னல் என்ட்ரிஸ் பாஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. சோ இங்க நம்மளுக்கு வந்து அனிதா 25,000 rupees அவளோட ஷேர் ஆஃப் பிரீமியம் ஃபார் குட்வில் கொண்டு வரான்னு கொடுத்திருக்காங்க. அதுக்கு ஒரு ஜர்னல் பாஸ் பண்ணும். அதுக்கப்புறமா இந்த பிரீமியம் ஃபார் குட்வில்ல வந்து சாக்ரிஃபைசிங் பார்ட்னர்ஸ் அவங்க சாக்ரிஃபைசிங் ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்ணிப்பாங்க. சோ அதுக்கான என்ட்ரிய பாஸ் பண்ணும். அண்ட் குவெஸ்டின்ல நம்மளுக்கு வந்து அந்த பிரீமியம் ஃபார் குட்வில்ல சாக்ரிஃபைசிங் பார்ட்னர்ஸ் வித்ட்ரா பண்ணிருக்காங்க, அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல. சோ அப்ப இந்த குட்வில் வந்து பிசினஸ்லயே ரீடைன் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, சோ இப்போ வந்து சாக்ரிஃபைசிங் பார்ட்னர்ஸ் யாரு அண்ட் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். சோ இங்க நம்மளுக்கு ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ ஆஃப் கீதா மீதா கொடுத்திருக்காங்க which is 3:2 and நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ ஆஃப் கீதா மீதா அனிதா கொடுத்திருக்காங்க which is 5:3:2. இப்போ இதை வச்சு நம்ம சாக்ரிஃபைஸ் ஷேரை கால்குலேட் பண்ணலாம் which is old profit share minus new profit share. So கீதாவோட old profit share 3/5 and new profit share 5/10. So 3/5 minus 5/10. இங்க நம்ம LCM 10 ன்னு எடுத்துக்கலாம். 5 2s are 10, 3 2s are 6 minus 10 1s are 10, 5 1s are 5. So 6 minus 5 divided by 10 which is 1/10. So கீதா இங்க பாத்தீங்கன்னா old profit share 6 இருக்கு, but new profit share வந்து 5/10 தான் இருக்கு. So இவ என்ன பண்ணிருக்கா, sacrifice பண்ணிருக்கா. Next வந்து மீதாக்கு, மீதாவோட old profit share 2/5 and new profit share வந்து 3/10. So 2/5 minus 3/10. Again நம்ம 10 LCM எடுத்துக்கலாம். 5 2s are 10, 2 2s are 4 minus 10 1s are 10, 3 1s are 3. So 4 minus 3 divided by 10 which is 1/10. இப்போ இங்க மீதாக்கு பாத்தீங்கன்னா old profit share 4/10 and new profit share 3/10. Okay, so அப்போ old profit share ஜாஸ்தியா இருக்கு. So அவ்வளோ sacrifice பண்ணிருக்கா. அப்போ sacrificing ratio of Geeta and Meeta எவ்வளோ, 1:1. இப்ப நம்ம journal entry pass பண்ணலாம். ஹெட்டிங் எழுதுவோம், காலம்ஸ் ஓபன் பண்ணிக்கோங்க, காலம்ஸை நேம் பண்ணுங்க.
இப்ப ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்து அனிதா கொண்டு வர ஷேர் ஆஃப் பிரீமியம் ஃபார் குட்வில்க்கு என்ட்ரி. ஸோ இங்க பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு பிரீமியம் ஃபார் குட்வில் 25,000 அண்ட் இதுக்கு நரேஷன் எழுதிருங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த பிரீமியம் ஃபார் குட்வில்ல சாக்ரிஃபைசிங் பார்ட்னர் சாக்ரிஃபைசிங் ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்ணிப்பாங்க. ஸோ அதுக்கான என்ட்ரி. ஸோ பிரீமியம் ஃபார் குட்வில் அக்கௌண்ட் டெபிட் டு கீதாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டு மீதாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். இங்க ஏன் கேபிட்டல் அக்கௌண்ட் போடுறோம்? ஏன்னா கொஸ்டின் வந்து ஃபிக்ஸட் கேபிட்டல்ஸ் இல்ல ஃபிளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட் அப்படின்னு எதுவுமே சொல்ல. சோ நம்ம வந்து ஃபிளக்சுவேட்டிங் கேபிட்டல் அக்கௌண்ட் மெத்தட் அப்படின்னு அசியூம் பண்றோம். ஓகே, சோ அதனால இந்த பிரீமியம் ஃபார் குட்வில்ல கீதா அண்ட் மீதாவோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்றோம். சோ பிரீமியம் ஃபார் குட்வில் எவ்வளோ 25,000. இந்த 25,000 எந்த ரேஷியோல அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணிப்பாங்க? 1:1 ரேஷியோல. So Geethaக்கு வந்து 25,000 into 1/2 which is 12,500 and மீதாக்கு 25,000 into 1/2 12,500. இதுக்கு நரேஷன் எழுதிருங்க. இதுதான் இந்த சம்முக்கு சொல்யூஷன். இந்த வீடியோல நம்ம டிஎஸ் கிரேவலோட எக்ஸசைஸ்ல கொஸ்டின் நம்பர்ஸ் 19 to 23 ஓட சொல்யூஷன்ஸ் பார்த்தோம். ஹோப் உங்களுக்கு இந்த சொல்யூஷன்ஸ்க்கான எக்ஸ்பிளனேஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.